ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறகடிக்க ஆசை பார்ப்போமா. பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. ரேகாவும் சத்யாவும் ஊருக்கு வந்துட்டாங்க. வந்து இங்கே வந்து கொஞ்சம் விளக்கு பொருத்தி சந்தோஷமாக அவங்க இது இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பப்பரப்பா மனோஜ் இருக்கார்ல, அவர் கூடயே சுற்றுறாருங்க அந்த ஜோசியக்காரர். அவர் வந்து எப்படியோ எதையோ கரெக்ட் பண்ணுறக்காண்டி தான் மனோஜ் கூட சுற்றுறாருன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா புது மாமியாக இருக்காங்களா மனோஜோட மாமியா, அவங்க வந்து 50,000 பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கங்க, எடுத்துகிட்டு கடையில் இருக்கவங்களுக்கும் எடுத்து கொடுங்க, நான் கல்யாணத்தை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் வைக்கிறீங்களா? ஏன் இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? இல்லை ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு. யாருக்குமே தெரியாது, நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். ஒரு 10 பேரோ 20 பேரோ தான் வரப்போகிறாங்க, நம்ம அதோடு வச்சு முடிச்சிட போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, நான் சிம்பிளாக தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 பணத்தை மனோஜ் கையில் கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பார்த்தீங்களா யோகம் எப்படியெல்லாம் தேடி வருது பாருங்கள் அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்கிறாரு. இவர் மனோஜ் தான் நினச்சிக்கிறாரு அந்த யோகம் வருதா இல்லை போலீஸ்காரை விரட்டி விரட்டி அடிக்க போகிறானான்னு எனக்கு தெரியலைன்னு மனோஜ் நினச்சிக்கிறாரு.